Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரைஸ் கேட்டகரி Capsicum Rice. Capsicum Rice வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. முக்கியமா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூட்டபிள் ரெசிபி அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் ரெசிபி ஆட்ட தான் உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் Capsicum Rice எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். Capsicum Rice செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்மதி சாதம் 1 கப், பொடியாக நறுக்கிய கேப்சிகம் 1 கப், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைப்பதற்காக கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, புளி நெல்லிக்காய் அளவு, சிகப்பு மிளகாய் 6, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 5 பல், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வறுக்கிறதுக்காக கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா சீரகம், பட்டை அண்ட் புளி இதோட நான் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போறேன். இது ஆல்மோஸ்ட் 3/4 வறுத்தாச்சு. அடுத்தது வந்து சிகப்பு மிளகாவை சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஏன்னா வந்து கருத்து போயிடும். ஜஸ்ட் அந்த சூடு பட்டா அரைப்படுறதுக்கு சௌரியமா இருக்கிறதுக்கு வேண்டிதான் நான் வந்து 2 நிமிஷம் வறுக்கிறேன். ஸோ ஸ்பைசஸ் வந்து இப்போ நல்லா வறுபட்டு முடிச்சாச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே நல்ல செவக்க வறுத்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். இந்த வறுத்து சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன்னு வேற சொன்னேன்னா, கொஞ்சம் புளியோதரை மாதிரி, கொஞ்சம் பிசிபெலே பாத் மாதிரி, கொஞ்சம் புலாவ் மாதிரி எல்லாமே இருக்குங்க. செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷை வேற அமைஞ்சிரும். பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டாச்சு. அடுத்தது வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணதுனால ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்துருக்கேனுங்க. அந்த தேங்காயோடைய அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் கொப்பரை சேர்க்குறதா இருந்தால் இவ்வளோ நேரம் கூட வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம மெயின் ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். நல்ல அகலமான பேனாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ரைஸ் போட்டு நம்ம கிளறதுனால. இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா அந்த ரோஸ்டட் ஸ்மெல் வரணும், கோல்டன் ப்ரௌனாக மாறணும். இது பச்சை வேர்க்கடலை முழுசாக இருக்குது, அதனால வந்து வறுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அதுக்கப்புறமா எண்டில் நம்ம சேர்க்கும் போது பார்க்க குண்டு குண்டாக அழகாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். வறுத்த வேர்க்கடலை கிடைக்கும் இல்லையா, அந்த ஹாஃபாக கிடைக்கும் இல்லையா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை சேர்க்கும் போது இவ்வளோ நேரம் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த சூடு பட்டாலே போதும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் அதிகமாக வறுக்கணும். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையா இருந்தால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். வேர்க்கடலை வந்து நல்ல செவக்க வறுத்தாச்சு பாருங்க. இதுக்கு மேல கருகி போயிடும். நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்து இதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய், சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம், அடுத்தது கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம்.
அடுத்து நான் கேப்சிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேங்க. எப்போவுமே வந்து டாக்டர்ஸும் சொல்கிறது வந்து நிறைய கலர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக சேர்த்துக்கும் போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஸோ பெல் பெப்பர்ஸ் வந்து 3 பெல் பெப்பர்ஸ் முடிஞ்சால் போடுங்க. இல்லை கிடைக்கல, அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது ஸ்டிக் ஆன் டு ஒன்லி க்ரீன். முதல்ல ரெட் பெல் பெப்பர், அடுத்தது எல்லோ, அடுத்தது க்ரீன். இந்த கேப்சிகம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க. பேன் வந்து சிம்மர்லேயே இருக்கட்டும். மசாலா கூட நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. ஒரு பொருத்தமான ஜார், மீடியம் சைஸ் ஜார். இது வந்து இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம கேப்சிகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், கேப்சிகம் அப்படிங்கிறது வந்து கேப்சிகம் வெஜிடபிள் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் வதக்கி அது பலமே இல்லாமல் கலரே போன மாதிரி வாடி போகக்கூடாது. ஓரளவுக்கு வந்து அந்த கின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நல்லா வறுபட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்டிஃபாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்லா வறுவும் பட்டாச்சு. அடுத்து மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா நல்லா அந்த கேப்சிகமோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். பூண்டு அண்ட் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால அது கொஞ்சம் வெட் இன்க்ரீடியன்ஸ் இல்லையா, அதனால தான் வந்து அங்கங்கே சின்ன சின்ன லம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து படப்பட சூடு படப்பட அது வந்து லூசன் ஆகிடும். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா நல்லா அந்த அரோமா வந்து வீடெல்லாம் பரவுது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த ட்ரை ஸ்டேட்டும் வந்தாச்சு. இப்போது வந்து நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு 2 விசில் குக்கரில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃபேன் அடியில் ஆற விட்டுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா உதிரியாக செஞ்சுருக்கேனுங்க. அப்போ தான் வந்து நம்ம கலந்த சாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரைஸை வந்து இப்போ சேர்த்துடலாம். ஃபைனலி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரே வாட்டி கிளறலாம். ஏன்னா நிறைய வாட்டி கிளறும் போது என்ன ஆகும்னா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஜென்டிலாக ஸ்டியர் பண்ணலாம். ஸ்டவ் வந்து சிம்மர்லேயே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா வேர்க்கடலை, அது சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை வந்து முழுசாக சேர்த்தா அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, இது கேப்சிகம் ரைஸுங்க. இதே ரெசிபியை வந்து நீங்கள் கத்திரிக்காய் யூஸ் பண்ணியும் செய்யலாம். பிரிஞ்சால் ரைஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கேப்சிகம் ரைஸ் இஸ் ரெடி. ஃபைனலாக வந்து நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் நெய் விட்டோம்னா ரொம்ப கமகமன்னு இருக்கும். So our capsicum rice is ready. கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா, கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook_with_meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.